மாவே பறக்கும். கோழிக்கறி மோமோஸ் செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஓ இது தாளம் எடுத்துக்கிற தட்டு தாளம் எடுத்து. எவ்வளவு பெருசு? இந்த மீசைக்கு டை எடுத்துக்கோமா. ஏத்து சொல்றேன். டோட்டல் 5 மணிக்கு போவோம். பெரடி போட்டு வெட்டா. 5:30 போடுதல. நெஞ்ச அப்படியே முறங்க. ஐயோ பயந்து வருது. ஐயோ பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. லேசா தண்ணி இருந்தாலும் பரவாயில்லடா. கொட்டி போயிரும்டா. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். பிடிக்கிறேன். நம்ம டீமில் உள்ள ஆள் தானே அப்பெல்லாம் சொல்கிறேன். இவன் கொத்துன கோழிக்கறி நல்லா உடைச்சு விடுங்க நல்லா. பொடியா நறுக்குன வெங்காயம், லெஃப்ட் கையில ஆக்கி முறுக்கு. பொடியா நறுக்குன மல்லித்தலை புதினா, அரைச்ச இஞ்சி பூண்டு, அரைச்ச பச்சை மிளகாய், அரைச்ச மஞ்சள் சாந்து, முணுக்குன கரம் மசாலா, முணுக்குன கல்லுப்பு, வருது. அந்த மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றி கிட்ட சேர்றாங்க எல்லாத்தையும். முணுக்குன கல்லுப்பு, தண்ணி ஊத்துறப்பா. இல்ல போதும். சாரி மோமோஸ். ஆமாம் மண்டையாங்கிட்ட எடுங்களேன். அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் இழுத்துக்கலாம். ஃபுல்லாக விழுதி திருச்செந்தூர் கோயிலில். சூப்பர் போதும். அப்படியே உருட்டிடலாம். இந்த இரும்பு காலுக்குள்ளே கட் பண்ணிக்க. ரொம்ப பெருசு இருக்குண்ணா. ஏன் அவ்வளோ பெருசாக வச்சுக்கிற? நீ ஏன் எனக்கு வேலை சொல்கிற? அந்த மாதிரி தானே. இதுலே கொஞ்சம் நிறையாவே நிற்கிறேன். என்ஜாய். தேங்க்யூ தலை அந்த அதில் போடுங்க. தலை அதுக்கு ஒன்றா சேர்த்து முறுக்கு நாமளே தர வேண்டியதான். ஓகே இந்த ஆமாம் அதான் லீடா. எனக்கு பூரண எடுத்து வைக்கிற ஆள் தான் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. போட்டுக்க. போட்டு தான் கட்டையில் விட்ட. நல்லா வேகட்டும். எடுத்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். நீ கமா நறுக்கணும் எடுத்து பார்த்தாங்க.
எனக்கு ஒன்று தருவி சாப்பிட்டு சுட்டி போய் வால் மாதிரி அது நீரா பெரிய பெரிய சைஸ் வால் பெருசா போட்டுருவோம் எல்லாத்தையும் வச்சிட்டியா பத்தே வைங்க ஒன்னோட ஒன்று பிடிக்க வேண்டாம் ஃபைனல் டேக்கு அப்புறம் திரும்பலாம் வச்சுட்டு இருக்க முடியாது அது மட்டும் தான் இதில் ஊற்றுறது அடுத்த ஒரு மசாலா அடுத்த ஒரு இது ஒரு புதுவிதமான சுவையாக இருக்கியாதா வேறு லெவலியா நம்ம வீட்டில் கொழுக்கட்டை சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு நம்ம கோழிக்கறி நல்லா கொத்துக்கறி போட்டு இன்னைக்கு மோமோஸ் பண்ணியிருக்கோம். வேற லெவல். அந்த போதும் இந்த புரோட்டாவில் வந்து கோழிக்கறி தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. அதில் அதை விட காரசாரமாக தக்காளி சாரோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் மோமோஸ். சாறு காரசாரமாக இருக்கு. தக்காளி ஐயா